அனைவருக்கும் வணக்கம். நுவலி விளையாடி யூடியூப் சேனலின் மூலமாக அழகான ஒரு தருணத்தில் தமிழ் உறவுகளை சந்திப்பதில் பெரும் மகிழ்வு. ஆசிரியர் தின பட்டிமன்ற நிகழ்வு நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. இதில் பல பேச்சாளர்கள் ஆர்வத்தோடு பங்கேற்க வந்திருக்கிறார்கள். நன்றி மறப்பது நன்றென்று சொல்லுவாங்க. அந்த வகையில நுவலி விளையாடி நிறுவனர் சாய் சுதா அவர்களுக்கு முதலில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், நல்லதொரு வாய்ப்பை வழங்கியதற்கு. இன்றைய தலைப்பு என்னவென்று பார்த்தோமானால், இன்றைய கால இளைஞர்கள் விரும்புவது பணமா புகழா? பணம்தான் முக்கியம் அப்படின்னு பேசுறதுக்கு இரு பேச்சாளர்களும், இல்ல புகழ்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பேசுவதற்கு இரண்டு பேச்சாளர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்களை நுவலி விளையாடி சார்பாக வரவேற்று மகிழ்கிறேன். இன்றைய கால இளைஞர்கள் விரும்புவது பணமா அப்படின்னு கேட்டா ஆமான்னு சொல்றதுக்கு பாதி பேர் இருக்கோம். இல்ல புகழ்தான் சொல்றதுக்கு சமுதாயத்துல கொடி பிடிச்சுக்கிட்டும் நிக்கிறோம். ஆனா அலசி ஆராய்ந்து தானே ஒரு தீர்ப்பை சொல்ல முடியும். அந்த வகையில இன்றைய காலம்னு சொன்னதுனால நம்ம உற்று நோக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஏன்னா இன்றைய காலத்துல பணம் தான் முக்கியமா இருக்கு. பணம் பாதாள வரைக்கும் பாயுது. பாசங்கள் எல்லாம் உறவுகள் எல்லாம் தூர நிற்கிறது பணத்தின் முன்பாக அப்படின்னு சொன்னா அதை நம்ம ஏத்துக்கத்தான் வேணும். என்னதான் பணம் வச்சிருந்தாலும் புகழ் சும்மா கிடைச்சிடாது. அதற்கு விடாமுயற்சியோடு பயணப்பட்டவர்களால் தான் அந்த புகழின் உச்சத்தை அடைந்து அதனுடைய மனமகிழ்வை அடைய முடியும் என்று வாதாடி போராடுவதற்காக பேச்சாளர்களும் இருக்கிறார்கள். சமூகத்தில் பல உறவுகளும் காத்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பேச்சாளரா நம்ம இன்றைய கால இளைஞர்கள் விரும்புவது பணம்தான் என்று அழுத்தந்திருத்தமாக சொல்வதற்கு பேச்சாளர் அமராவதி அவர்களை வருக வருக என்று வரவேற்போம். பட்டிமன்ற பேச்சாளர் அமராவதி அவர்கள், வாருங்கள், உங்கள் அழகான கருத்துக்களை தாருங்கள் அம்மா. நுவலி விளையாடி ரசிகர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழை கரைத்து குடித்து காரைக்குடியில் ஆங்கில ஆசிரியராக பணிபுரிந்து வரும் கவிஞர், முனைவர், இப்பட்டிமன்ற நடுவரும் ஆகிய சபிதா பானு மேடம் அவர்களுக்கும் என் அன்பு வணக்கம். உயிர் வாழ அத்தியாவசியமான கருவியே பணம்தானே என்ற உண்மையை உரக்க கூற வந்திருக்கும் என் அணியினருக்கும், போதும்பா பணமே எங்களுக்கு தேவையில்லை, புகழ் மட்டும் இருந்தா போதும் என்று பேச வந்திருக்கும் புகழ்மிக்க எதிரணியினருக்கும் என் வணக்கம். காசேதான் கடவுளடா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமாடா. கடவுளுக்கே தெரியுது, இந்த எதிரணியினருக்கு ஏன் தெரியலன்னு எனக்கு தெரியல. கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்குவாங்க. நடுவர் அவர்களே, இந்த கால இளைஞர்கள் விரும்புவது பணத்தை தான். ஏன்னா ஒரு வீட்டில் பாருங்களேன், ஒரு வீட்டில் இல்லை, பெரும்பாலும் நிறைய வீட்டில் படித்து முடித்த இளைஞர்கள் வேலை கிடைக்கிற வரைக்கும் நிம்மதியாக இருக்க முடியுதா? கொண்டு வந்தால் தந்தை என்ற பழமொழிக்கேற்ப இந்த அப்பாக்கள் பசங்களை படுத்துகிற பாடு இருக்கே, தண்டச்சோறு நல்லா கொட்டிக்கோ, வேலைக்கு ஒரு பணம் சம்பாதிக்கணும், வேலைக்கு போகணும் அப்படின்ற எண்ணம் இருக்கான்னு திட்டி தீர்த்துருவாங்க. சாப்பிட உட்காரும்போது தான் முக்கியமாக ஒரு வாய் சோறு நிம்மதியாக சாப்பிடக்கூட முடியாமல் இளைஞர்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க மட்டும் இல்லை, போகிறவங்க வரவங்க பார்க்குறவங்க சொந்தக்காரங்கன்னு எல்லாமே, ஏன்பா ஒரு வேலை வெட்டிக்கு போகக்கூடாதா? உங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. ஆமாம், இவனுக்கு மட்டும் ரொம்ப ஆசை பாருங்க. தண்டச்சோறுன்ற பாட்டை காதில் வாங்கி காது குளிர கேட்டுட்டு வீட்டில் உட்காந்துருக்கணும்னு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்க இளைஞர்கள் விரும்புவது பணத்தை தானே விரும்புவாங்க. அவங்களால ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்காவது போக முடியுமா? பணம் இல்லாட்டின்னா ஒருத்தனும் மதிக்க மாட்டான். பணம் படித்த மனிதனுக்கு வந்ததெல்லாம் சொந்தம், பணமில்லாத மனிதனுக்கு சொந்தம் எல்லாம் துன்பம். கண்ணதாசன் எவ்வளோ அழகாக பாடியிருக்காங்க பாருங்க. இவங்கள மனநிலையை வச்சு சொந்தக்காரவங்க பார்க்கறது தான் ரொம்ப கஷ்டம். இந்த வேலை வெட்டி இல்லாதவங்க வியட்நாம் கூட போயிட்டு வந்துடலாம், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போக முடியாது. அவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையில தான் இருக்கிறவங்க பணத்தை தான் விரும்புவாங்க. சரி, ஒரு வேலை கிடைச்சிருச்சு, உத்தியோகம், புருஷ லட்சணம், வேலை கிடைச்சிருச்சு, அடுத்து கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ண இந்த பொண்ணு வீட்டில் என்ன எதிர்பார்க்குறாங்க? வேலை இருக்கணும், வெட்டி இருக்கணும், தோட்டம் இருக்கணும், துறவு இருக்கணும், பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், என்னென்னவோ இருக்கணும், என்னென்னவோ இருக்கக்கூடாதுன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுப்பாங்க.
அதுக்கும் சேர்த்து சம்பாதிக்கணும். அது பத்தலைன்னா வெளிநாடுக்கும் போய் சம்பாதிக்கணும். பணம் நிறைய சம்பாதிக்கணும். பணம் சம்பாதிச்சா புகழும் தன்னால வந்துடும். நடுவர் அவர்களே, பணமும் புகழும் அக்கா தங்கச்சி மாதிரி. இது வந்தா ஆட்டோமேட்டிக்கா புகழும் ஒட்டிட்டு வந்துடும். நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வரேன்ற மாதிரி ஒட்டிக்கிட்டே வந்துடும். அதனால்தான் இன்றைய கால இளைஞர்கள் விரும்புவது பணத்தையே என்று பேசிக்கொண்டிருக்கிறேன். நடுவர் அவர்களே, புகழ் என்ன செய்யும்? புகழ் பணத்தை கொடுக்குமா? நம்மளோட கஷ்ட காலத்துல நம்ம புகழ் நமக்கு சாப்பாடு போடுமா? எவ்வளவு பெரிய கவிஞர், பேரரசர், பேரறிஞர், கவியரசர் கண்ணதாசன் எத்தனை பாடல்கள், கதைகள், கட்டுரைகள், காவியங்கள், சினிமாவிற்கு வசனம் என்று எழுதி புகழ்பெற்ற கவிஞருக்கு பணமுடைவது. யார்கிட்ட கேட்கறது? நம்ம அண்ணன்கிட்டயே போய் கேட்கலாம் அப்படின்ட்டு அண்ணன்கிட்ட போய் கேட்குறாரு. அண்ணன் வசதியானவர் தான். ஆனால் அவர் என்ன பண்ணாரு? எனக்கும் இப்போ பணமோட தான்ப்பா, என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு மறுத்துட்டாரு. அந்த நேரத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதுகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இதை வச்சு அவர் என்ன எழுதினார் தெரியுங்களா? அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா, காசில்லாதவன் குடும்பத்திலே. எவ்வளவு சத்தியமான உண்மையான அனுபவமிக்க வரிகள் பார்த்தீங்களா? ஒரு புகழ்பெற்ற கவியரசர் பணம் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாரு பார்த்தீங்களா? புகழ் மட்டும் இருந்து புகழை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? சாப்பிட முடியுமா? கடையில் போய் இதை வாங்க முடியுமா? நான் புகழ் பெற்றவன், எனக்கு பணம் இல்லாமல் ஏதாவது கொடுங்கள் என்று சொன்னால் தருவார்களா? ஏளனமா இல்லை பார்ப்பாங்க. பணம் இல்லாட்டினா ஒன்றுமே இல்லை. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். பார்த்தீங்களா? பணம் இருந்தால் வாரி வாரி வழங்கினா புகழ் தன்னால் வரும்னு சொல்லியிருக்காரு. பணம் என்ன செய்யும்? பணம் பத்தும் செய்யும். பணம் பத்தும் செய்யும். அன்பு, அறம், இன்பம், மகிழ்ச்சி, ஆற்றல், வெற்றி, ஆனந்தம், அறிவு, துணிவு, தன்னம்பிக்கை போதாதா? இவ்வளவு புகழும் இவ்வளவு நிம்மதி, சந்தோஷம் அனைத்தும் தரும் பணத்தை தான் இளைஞர்கள் விரும்புவார்கள் இல்லைங்களா? அறிஞர் நாடுவதும் கலைஞர் விரும்புவதும் இளைஞர் தேடுவதும் வளமை சேர்ப்பதும் இனிமை கொடுப்பதும் பணம் அல்லவா? பணம் 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 என்னடா, பணம் பணம். இந்த பாட்டை எழுதினவங்களும் பணம் வாங்கிட்டு தான் எழுதியிருப்பாங்க. பாடினவங்களும் பணம் வாங்கிட்டு தான் பாடியிருப்பாங்க. அதில் நடித்தவங்களும் பணம் வாங்கிட்டு தான் நடிச்சிருப்பாங்க. பணம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. வெறும் புகழ் இருந்தால் பணம் வந்து சேராது. இளைஞர்களுக்கு மட்டுமல்ல நடுவர் அவர்களே, முதியவர்களுக்கும் பணம் தேவைப்படுகிறது. பணம் வயதான காலத்தில் நம்மிடம் இல்லை என்றால் பெற்ற பிள்ளைகளும் மதிப்பு கொடுக்காது, சோறு போடாது, மாறாக கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுவார்கள். முதியோர் இல்லத்தில் விட்டாலும் பரவாயில்ல, எங்கேயாவது கொண்டு விட்டுட்டு போகாமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எனவே பணம் என்பது வெறும் காகிதம் மட்டுமல்ல, உயிர் காக்கும் ஆயுதம். எனவேதான் இன்றைய இளைஞர்கள் விரும்புவது பணத்தையே, பணத்தை மட்டுமே, புகழை அல்ல. பணம் 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 என்று கூறி இப்பட்டிமன்றத்தில் பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். பேச்சம்மா பேச்சாளர் அமராவதி அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை ஒரு பட்டாசு போல முன்னெடுத்து வைத்தார்கள் தான் சொல்லணும். பட்டாசு எப்படி வெடித்து தள்ளுமோ அந்த அளவுக்கு அவர்களுடைய பேச்சினுடைய கருத்துக்கள் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அமராவதி அவர்கள் இன்றைய கால இளைஞர்களுக்கு முக்கியம் வந்து புகழ்லாம் இல்லைங்க, பணம் தாங்கன்னு சொல்லி அடிச்சு பேசிட்டு போயிருக்காங்க. ஏன் அப்படி சொன்னாங்கன்னா நிறைய உதாரணத்தையும் சொல்லியிருக்காங்க. பணமே தான் வாழ்க்கையினுடைய ஒரு உதாரணமாக இருக்கு, ஆதாரமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காசேதான் கடவுளடா, அது கடவுளுக்கும் தெரியும் வடான்னு சொல்லி பாடலை வேற பாடிட்டு போயிருக்காங்க. இந்த கால இளைஞர்கள் போய் சாப்பிட உட்காரும் போது தண்டச்சோறுன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா எல்லாம் அவங்கள ரொம்ப வேதனைப்படுத்துறாங்கன்னு சொல்லி அந்த வேதனைகளை இந்த இடத்துல பதிவு செஞ்சிருக்காங்க. அதுவும் சாப்பிட போறப்ப பேசலாமாங்க? அந்த மாற்றணியினர் இதெல்லாம் யோசிக்கணும். மேலும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த வில்லத்தனமான வேலையெல்லாம் அந்த பெற்றோர்கள் செய்யறாங்க, அந்த இளைஞர் மீது திணிக்கிறாங்க சில கருத்துக்களை
அந்த பணம்ன்ற ஒரு இதை திணிக்கிறாங்க. அப்படிங்கும் போது அந்த பணத்தை தானே நாங்களும் நோக்கி ஓடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நாங்க புகழுக்கு எப்படிங்க தலை சாய்ப்போம்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வியட்நாம் வரைக்கும் கூட போகணும்னா பணம் தாங்க தேவை. ஆனா சொந்தக்கார வீட்டுக்கு நம்ம போயிட்டு வர முடியாத நிம்மதியா, அந்த அளவுக்கு பணத்தினுடைய தாக்கம் இருக்கு. அதனால இன்றைய கால இளைஞர்களுக்கு பணம் தாங்க வேணும், அதுதாங்க முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கவிஞர் கண்ணதாசனுடைய வரிகள் எல்லாம் அந்த இடத்துல உதாரணமா சொல்லியது சிறப்பாக அமைஞ்சிருக்கு. கவிஞர் கண்ணதாசனுடைய பாடல் வரி ஒன்று சொல்லியிருக்காங்க. அந்த குணம் இருக்கும் இடத்தில் பணம் இருப்பதில்லை, பணம் இருக்கும் இடத்தில் குணம் இருப்பதில்லைன்னு சொல்ற அந்த பாடல் அந்த இடத்துல பதிவு செஞ்சது அருமை, போற்றுதற்குரியது. இதுக்கெல்லாம் மாற்று அணியினர் என்ன சொல்ல போறாங்கன்றத நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். மேலும் ஒரு உதாரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உயிர் காக்கும் ஆயுதமா இருக்கு, வெறும் காகிதமா இல்ல பணம். அப்ப பாருங்க பணத்துக்கு எவ்வளவு ஒரு பெருமையும் மகிமை இருக்குன்னு பேச்சாளர் அமராவதி அவங்க சொல்லியிருக்காங்கன்றத பார்க்கணும். கவிஞர் கண்ணதாசனுடைய வாழ்க்கை வரலாறுல அவர் உண்மை சம்பவத்தை சொன்னதையும் பாடல் வரியில இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. தன்னுடைய குடும்ப கஷ்டத்துல தன்னுடைய அண்ணனிடம் போய் அந்த துணிமணி வாங்க அவரை நிற்கும் பொழுது அந்த மனவேதனைப்பட்டு அவர் எழுதப்பட்ட பாடல்களை எல்லாம் அந்த இடத்துல நினைவு கூர்ந்திருக்காங்க. அப்படிங்கும் போது நம்ம ஒரு மனசுல ஒரு விதமான எண்ணம் தோணுது. அப்ப இந்த குணன்ற சொல்றது, அந்த புகழ்ன்ற சொல்றதுலாம் தேவையில்லை கூட, வாழ்க்கைக்கு முக்கியம் பணம் தாங்க. அப்புறம் அமராவதி சொன்னதுக்கு என்னங்க மறுப்பு சொல்ல போறாங்க அடுத்த அணியில இருக்கக்கூடியவங்கன்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த இடத்துல இன்றைய கால இளைஞர்கள் பெரிதும் விரும்புவது புகழ்தான் அடிச்சு அணித்தரமா பேசின அமராவதிக்கு எதிர்கருத்து தருவதற்காக பேச்சாளர் பிரபாவதி அவர்களை வருக வருக என்று நுவலி விளையாடி மூலமாக வரவேற்று மகிழ்கிறேன். வாருங்கள் அம்மா, உங்கள் கருத்துக்களை தாருங்கள். புகழை என்று நீங்கள் சொல்லும் கருத்தை கேட்க ஆர்வமாக உள்ளேன். நுவலி விளையாடி ரசிகர்களுக்கும் மற்றும் இங்கு வீற்றிருக்கும் கவிஞர், முனைவர், ஆசிரியர் திருமதி சபிதா பானு அவர்களுக்கும் இனிய மகிழ்வான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தோன்றின் புகழோடு தோன்றுக, அஃதிலர் தோன்றலின் தோன்றாமை நன்று. வாழ்ந்தா புகழோடு வாழணுங்க, அப்படி இல்லாட்டி வாழவே வேண்டாம் அப்படின்னு தான் வள்ளுவரே சொல்லியிருக்கார். இளைஞர்கள் பொதுவாக எந்த வயசுலேருந்து எந்த வயசுக்குள்ளார இருக்கிறவங்கள நம்ம இளைஞர்கள் சொல்கிறோம்? ஒரு 15லிருந்து 25 வயது உள்ளார இருக்கிறவங்கள தான் நம்ம இளைஞர்கள் சொல்கிறோம். இந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு பெருசாக பணத்தேவைன்றது என்னங்க வந்துட பொழுது? அப்படியே அந்த பணத்தேவை வந்தாலும் அதை அவங்க பெற்றோர்கள் பார்த்துப்பாங்கங்க. இந்த வயசில் அவங்களுக்கெல்லாம் என்ன தேவைப்படுது? தன்னம்பிக்கை, உற்சாகம், ஊக்கம், அதன் மூலம் கிடைக்கும் வெற்றி, அந்த வெற்றியின் மூலம் கிடைக்கும் புகழ், இதுதாங்க அவங்களுக்கு தேவைப்படுது. எடுத்த காரியம் யாவிலும் வெற்றி, எங்கி நோக்கிலும் வெற்றி, வெற்றி வெற்றி வெற்றி, இதுதாங்க இளைஞர்களுக்கு தேவைப்படுது. எங்க நண்பனின் மகள் கீர்த்தி ஸ்ரீரெட்டின் பேரு, பிரபல செஸ் சாம்பியன். யூடியூப் ஃபேஸ்புக்கிலலாம் போய் கீர்த்தி ஸ்ரீரெட்டி அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா அவங்களுடைய புகழ் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும். அவங்க செல்லாத நாடுகளே கிடையாது, வாங்காத பரிசுகளே கிடையாது. இப்போ பிரபல சென்னையில் உள்ள கல்லூரியில், பிரபல கல்லூரியில் படிச்சுட்டு வராங்க. அந்த கல்வி நிறுவனத்தில் ஆண்டு கல்வி கட்டணமே பல லட்சங்களை தாண்டும். அந்த கல்வி நிறுவனம் இலவசமாக அந்த பெண்ணிற்கு கல்வியை வழங்குகிறது. இந்த பெருமையெல்லாம் யாருக்குங்க வரும்? அந்த பெருமையெல்லாம் பெற்றவர்கள், அந்த குழந்தைக்கும் பெற்றவர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள். எங்கள் நண்பனின் மகள் அப்படின்னு சொல்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இதுதாங்க இன்றைய இளைஞர்கள் விரும்புகிறாங்க. சாதாரணமாக இன்றைய இளைஞர்கள் மேலே வந்துட முடியாதுங்க. பல சிக்கல்கள், இன்னல்கள் அவர்களுக்கு இருக்கு. இதெல்லாம் உடைச்சி போட்டுட்டு தட்டி எழுப்பிட்டு தான் அவங்க மேலே வராங்க. இதுதான் அவங்களுக்கு தன்னம்பிக்கை, அவங்களுக்கு ஊக்கம், உற்சாகம். இதன் மூலம்தான் அவங்களுக்கு புகழ் வருது, அதை தான் விருப்பப்படுறாங்க. உற்சாகம், அவங்கள ஊக்குவிக்கும் பொழுது உற்சாகம் கிடைக்கிறது இளைஞர்களுக்கு, பாராட்டும் பொழுது பக்குவம் கிடைக்கிறது. இந்த உற்சாகமும் பாராட்டும் தான் நாணயத்தில் 2 பக்கம் மாறிங்க. ஒரு பழமொழியே இருக்கு, ஊக்குவிப்பவர் ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவரும் தேக்குவிப்பார் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கு. ஊக்கப்படுத்தணுங்க, ஊக்கப்படுத்தணும். சகோதரி சொன்னாங்க, கண்ணதாசன் பண கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அவருடைய சகோதரரை சென்று பார்க்க போனாங்க. அப்போ சகோதரர் உதவி செய்ய முடியாதனால ரொம்ப வருத்தப்பட்டு
மன கஷ்டப்பட்டு வெளியில் வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமாங்க, பணத்துக்காக ஒருத்தரை நம்ம போய் பார்க்கும்போது பணம் கஷ்டத்தை தான் தரும், நட்பை முறிக்கும். அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க, துயரத்தில் இருப்பவரை உடனே சென்று பார், செல்வத்தில் இருப்பவரை அவர் அழைத்தால் மட்டுமே சென்று பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வாழும் பொழுது நம்மளை யாரும் வெறுக்கக்கூடாதுங்க. நம்ம வாழ்ந்து முடித்த பிறகு யாரும் நம்மளை மறக்கக்கூடாது. இதுதாங்க நம்ம வாழ்கிற வாழ்க்கையோட அர்த்தமே. இந்த நிலையில்லாத வாழ்க்கையில் நிலையானது எப்பயுமே புகழ்தான். ஒரு காலகட்டத்தில் தகவல் தொழில்நுட்பம் அதெல்லாம் பயன்படுத்தாத நாடுகள் நிறைய இருந்தது. அந்த நாடுகள் தான் பின்தங்கிய நாடுகளாக நம்ம சொல்கிறோம். இளைஞர்கள் சக்தியையும் சில நாடுகள் தவறான பாதையில் பயன்படுத்திட்டு இருந்தது. அப்படி உள்ள நாடுகளை பின்தங்கிய நாடுகளை நம்ம சொல்கிறோம். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் இளைஞர்களை நல்ல வழியில் பயன்படுத்துகிற நாடுகள் தான் முன்னேறிய நாடுகளாக இப்போ நம்ம சொல்கிறோம். நம்ம காலத்தில் இப்போ வாழ்ந்த இளைஞர்களின் எழுச்சி நாயகன் டாக்டர் அப்துல் கலாம் ஐயா, முன்னாள் குடியரசுத் தலைவர், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நான் இன்றைய பாரதம் நாளைய பாரதம் இளைஞர்கள் கையில், இளைஞர்கள் தான் இந்த பாரதத்தை நல்ல வழிநிலை கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பணி ஓய்வு பெற்று வெளியில் வரும்போது ஒரே ஒரு பெட்டி தாங்க, சுட்கேஸ் தாங்க அவர் எடுத்துகிட்டு வந்தார். அந்த காலத்தில் வாழ்ந்த காந்தியடிகளாகட்டும், ஐன்ஸ்டீன் போன்ற விஞ்ஞானிகளாகட்டும், நம் காலத்தில் வாழ்ந்த டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்களாகட்டும், இளைஞர்கள் எழுச்சி நாயகன் அப்துல் கலாம் அவர்களாகட்டும், எல்லாருமே அவருடைய பூத உடலுக்கு தான் மறைவே தவிர புகழ் உடலுக்கு என்றைக்குமே அழிவே கிடையாது. அதனால் அவர்களுடைய புகழ் என்றைக்குமே நிலைச்சு நிற்கிறது மாதிரி இவர்களை எல்லாம் பின்பற்றும் நம் இளைஞர்களும் விருப்பப்படுவது செல்வத்தை அல்ல, புகழைத்தான். இந்த புகழை தேடித்தான் செல்வம் வருகிறதே தவிர செல்வத்தை தேடி புகழ் வரவில்லை. ஆகவே இளைஞர்கள், இன்றைய இளைஞர்கள் பெரிதும் விரும்புவது செல்வத்தை அல்ல, புகழையே அப்படின்னு சொல்லி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய கால இளைஞர்கள் பெரிதும் விரும்புவது புகழே என்று பிரபாவதி பேச்சாளர் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அதை நாம் மறுக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் திருக்குறளை, திருவள்ளுவருடைய குறளை இந்த இடத்துல நமக்கு முன் உதாரணமா வச்சிருக்காங்க. திருக்குறளை பின்பற்றுவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. அப்படிப்பட்ட குறளை புகழோடு ஒப்பிட்டு இருந்தா புகழோட இரு அப்படின்னு சொல்லி அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காங்க. மாற்ற நீர்ல பேசின அமலாவதி அவர்களுக்கு ஒரு சவுக்கடியா கூட இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பேசும்போது நடுவரா நான் சற்று குழப்பம் அடைகிறேன். இவங்க பேசும்போது பணம் தான் சொல்லிடலாமா அப்படின்னு தோணுது, அவங்க பேசும்போது புகழ் தானே அப்படின்ற அளவுக்கு மனம் உருகிறது. அப்ப இவங்க என்னெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க அவங்க கருத்து அப்படின்னு பார்த்தோம்னா, எடுத்த காரியத்துல வெற்றி அடைகிறாங்க இளைஞர். அந்த வெற்றி அடைகிற இளைஞர் புகழை சம்பாதிக்கிறதுன்னு பெரிய விஷயம் இல்லைங்க, அவனுக்கு புகழ் தாங்க நிரந்தரம் அப்படின்னு சொல்லி அடிச்சு சொல்லியிருக்காங்க. உதாரணமா ஒரு செஸ் சாம்பியனை கூட இந்த இடத்துல எடுத்துக்காட்டா சொல்லியிருக்காங்க. அவரை எந்த இடத்துல போய் நீங்க தேடி பாருங்க, அவரை பற்றிய புகழ் தான் ஓங்கி நிற்கிறது. புகழின் உச்சத்தின் அடையாளமாக அந்த இளைஞர் இருக்கிறான் என்பதை தெல்ல தெளிவாக எடுத்து கூறியிருக்கிறார்கள். செல்வத்தை தேடி நாம் போக வேண்டாங்க, நம்மளுடைய புகழ் இருந்தா அந்த புகழை சார்ந்த அந்த பெருமைக்குரிய செல்வம் நம்மளை தேடி வந்துவிடும் சொல்லி இந்த இடத்துல ரொம்ப ஆணித்தரமாவும் ஆழமாவும் சொல்லியிருக்காங்க. பழமொழியெல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க பிரபாவதி அம்மா. பழமொழி என்னன்னு பார்த்தோம்னா, ஊக்குவிப்பது கூட அதை யார் செஞ்சா அது சரியா இருக்குன்ற மாதிரி இன்றைய கால இளைஞர்கள் அதை செய்யும் போது அதனுடைய வெற்றி புகழாக ஒளிர்கிறது என்றதை சொல்லியிருக்காங்க. கலைஞர் கண்ணதாசனுடைய வாழ்க்கை வரலாறுலாம் இந்த இடத்துல சொல்லி மாற்றணியினர் நம்மளுடைய மனதை மாற்ற முயன்றார்கள். ஆனால் அதெல்லாம் உண்மை அல்ல. செல்வமுடையவருடைய புகழ்தான் வெற்றியின் அடையாளமாக நிரந்தரமாக நிலைத்து இருக்கிறது என்பதையும் எழுச்சி நாயகனாக இருந்த ஏபிஜே அவர்களுடைய கருத்துக்களையும் இந்த இடத்துல முன்வைத்து, இளைஞர்கள் சக்தியை பயன்படுத்தி, அவர்கள் யுக்தியை பயன்படுத்தி, அவர்கள் புத்தியை பயன்படுத்தி வெற்றி கண்டு புகழ் அடைகிறார்கள். எனவே எக்காலத்திலும் சரி
இளைஞர்கள் விரும்புவது புகழாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாதத்தை அருமையா தெளிவாக வச்சுட்டு போயிருக்காங்க. இல்ல, அவசரப்பட்டு நடுவர்களே தீர்ப்பை கொடுத்துடாதீங்க, பிரபாவதி அம்மா சொன்னதுக்கு நான் நிறைய சரக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சரக்குகளை எல்லாம் இறக்கி வைப்பதற்காக இன்றைய கால இளைஞர்கள் விரும்புவது பணம் தான் அப்படின்னு சொல்லி பேசுவதற்காக பேச்சாளர் பாரதி சரவணன் அவர்களும் இருக்கிறார்கள். நுவிழி விளையாடி அதன் மூலமாக பேச்சாளர் பாரதி சரவணன் அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். வாருங்கள். அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். நுவிழி விளையாடி ரசிகர்களுக்கு வணக்கம். மதிப்புக்குரிய நடுவர் சபிதா பானு அவர்களுக்கு வணக்கம். என்னனிக்கும் எதிரனிக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தலைப்பில் இன்று பேச வாய்ப்பளித்த நுவிழி விளையாடிக்கு எனது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப பாருங்க, எதிரணி சகோதரி அவங்களுக்கே தெரியாம நம்ம அணி பணத்துக்காக பேசிட்டு போயிருக்காங்க. அது எப்படின்னா பாருங்க, 15-16 வயசு சிறுமி குழந்தைங்க, அவங்களுக்கு புகழ் இருந்தாதான் அதிகமா சாதிப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கு அவங்களுக்கு செலவு பண்றதுக்கு, பணம் செலவு பண்றதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, அந்த புகழையும் சாதிக்கிறதுக்கும் முக்கியமா தேவைப்படுறது எது? பணம். இது அவங்களுக்கே தெரியாம நம்ம அன்னைக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இன்றைய இளைஞர்கள்லாம் சும்மா இல்ல, படிச்சுட்டு இருக்கும் போதே பார்ட் டைமா ஜாப் பாக்குறாங்க. எதுக்காக? அவங்க தேவைகளை அவங்க புரிஞ்சுக்கிட்டு சம்பாதிக்கிறது, பணத்துக்காக போறாங்க. படிக்கும் போதே பணத்து பின்னாடி ஓட வேண்டியதா இருக்குதுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க, படிக்காத இளைஞர்களும் இருக்காங்க. அவங்க ஏதாவது தொழில் செஞ்சு முன்னேறலாம் அப்படின்னு பார்க்கும்போது புகழ் மட்டும் இருந்தா முன்னேற முடியாது நடுவரவர்களே, முன்னேற முடியாது. அவங்க தொழில் செய்யறதுக்கு மூலதனமா தேவைப்படுறது பணம். பணம் தான் நடுவரவர்களே, பணம். அந்த பணத்தை போட்டு எந்த ஒரு தொழிலையும் நம்ம உறுதியா முன்னேறிட்டு போனோம்னா புகழ் நம்மளை தேடி பின்னாடி வரும் நடுவரவர்களே, தேடி வரும். இந்த மாதிரிதான் இருக்கு நடுவரவர்களே. அதுக்கப்புறம் பாருங்களேன், இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க நடுவரவர்களே. பேச்சுலர் அவங்க வாடகைக்கு வீடு கேட்டு போகும்போது என்கிட்ட சோசியல் மீடியால ரொம்ப ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, எனக்கு ரொம்ப புகழ் இருக்கு அப்படின்னு சொன்னா யாருமே வீடு தர மாட்டாங்க நடுவரவர்களே. அதே இதுல சோசியல் மீடியால எனக்கு பணம் வருது, வருமானம் வருது அப்படின்னா அதை எடுத்து வச்சு வாடகை வீடு என்ன நடுவரவர்களே, சொந்த வீடே வாங்கிட்டு போயிடலாம். அந்த மாதிரி இருக்கு. பணம் எல்லா இடத்துலயும் இப்படிதான் தேவைப்படுது. இப்ப பாருங்க, யூடியூப், இன்ஸ்டாகிராம்னு எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஃபேமிலியா, ஃப்ரெண்ட்ஸா, தனியா எல்லாரும் ரீல்ஸ் செஞ்சு போடுறாங்க. ரீல்ஸ் எதுக்காக செஞ்சு போடுறாங்க? பணம் வரும் நடுவரவர்களே, பணம் வரும். அதுக்காக தான் வியூஸ் ஏற ஏற கேஷ் ஏறிக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு அதுல இருக்கு நடுவரவர்களே, அந்த அளவுக்கு இருக்கு. இன்னொன்னு பாருங்க, இப்ப கல்யாணம்னு எடுத்துக்கங்களேன், பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் இருக்காங்க. மாப்பிள்ளை என்ன கேக்குறாப்ல? பொண்ணு என்ன படிச்சிருக்கு, எங்க வேலை பார்க்குது, எவ்வளவு சம்பளம்னு கேக்குறாப்ல. பொண்ணு மாப்பிள்ளை எங்க வேலை பார்க்கறாப்ல, என்ன சம்பளம், எந்த கம்பெனி, இதுதான் கேக்குறாங்க. அவங்க கேட்கறது என்ன? நம்மளே இதை பத்தி தான் விசாரிக்கிறோம், செய்யறோம், பிடிக்கிறோம். எல்லாம் விசாரிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம்னு நெருங்குவோம். அந்த கல்யாணம் நெருங்கும் போது மண்டபத்துல இருந்து போட்டோ, வீடியோ, அதுக்கப்புறம் சமையல் ரொம்ப முக்கியம். இது எல்லாமே எனக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்காங்க, எனக்கு புகழ் நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா யாரும் சும்மா செஞ்சு தர மாட்டாங்க. அந்த இடத்துல தேவைப்படுறது என்ன? பணம். பணம் தான் நடுவரவர்களே, பணம். அந்த பணம் இருந்தா மட்டும்தான் இந்த எல்லா வேலையும் நடக்கும். இங்க பாருங்களேன், இன்னொன்னு, நம்ம கிட்ட பணம் எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு மதிப்பும் மரியாதையும் தேடி கிடைக்கும். அதுக்கப்புறம் பணம் இல்ல, வெறும் பிரச்சனை மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க, தெருவுல நாய் ட்ரீட் பண்ற மாதிரி நம்மள ட்ரீட் பண்ணுவாங்க. இதுதான் நடுவரவர்களே உலக நடப்பு. இத பத்தி இளைஞர்கள் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு பணத்தை தேடி எப்படி ஓடணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அது பின்னாடி நல்லாவே ஓடிட்டு இருக்கிறாங்க. இதை நான் அடிச்சு சொல்லுவேன் நடுவரவர்களே, அடிச்சு சொல்லுவேன். கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை வேணும் நடுவரவர்களே, சில்லறை வேணும். இந்த மாதிரி பணம் ஒவ்வொரு இடத்துலயும் அணுவுக்கும் தேவைப்படுது நடுவரவர்களே.
நடுவர்களே தேவைப்படுது. இன்னொன்னு பாருங்க, இப்போ நடுவரே காசு முக்கியம்தான், இல்லன்னு சொல்லல. அதை விட முக்கியமானது உலகத்துல நிறைய இருக்கு. அதை அடையணும்னா காசுதான் வேணும் நடுவர் அவர்களே, காசுதான் வேணும். இன்னொன்னு பாருங்க, இன்னைக்கு +2 படிச்ச ஸ்டூடெண்ட் கிட்ட போய் நீ என்னம்மா என்ன அடுத்தது படிக்க போற அப்படின்னு கேட்டோம்னா, நான் தத்துவம் படிச்சு பெரிய தத்துவ ஞானியாக போறேன், தத்துவ ஞானியாகி புகழடைய போறேன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்ல, சமூக சேவை செஞ்சு சமூக சேவை படிச்சு அதுல புகழடைஞ்சு பேரடைய போறேன்னு சொல்லுவாங்க. இல்லவே இல்லை நடுவர்களே, இல்லவே இல்லை. பிராக்டிக்கலா யோசிப்பாங்க. பிராக்டிக்கலா யோசிச்சு எந்த ஜாபுக்கு சேர்ந்தா எவ்வளவு கேஷ் வரும், என்ன சம்பளம் வரும்னு பார்த்துதான் கோர்ஸையே சூஸ் பண்ணுவாங்க. இந்த காலத்து இளைஞர்கள் கோர்ஸையே சூஸ் பண்றாங்க. அப்பெல்லாம் ஐடிக்கு படிச்சு வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. இப்போ ரொபோட்டிக்னு சொல்லி படிச்சு அதுல மேல வந்துட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் மூல காரணம் எது நடுவர்களே? பணம் பணம் பணம். எதை படிச்சா நம்மள எது தேடி வருங்கிறது இளைஞர்கள் நல்லா தெரிஞ்சுட்டு அது பின்னாடி ஓடிட்டு இருக்கிறாங்க. எது? காசு, பணம், துட்டு, மணி மணி. காசு, பணம், துட்டு, மணி மணி. நோ மணி நோ ஹனி, நோ மணி நோ ஹனி. இது மூலியமா நான் சொல்றது என்னன்னா, எல்லா இடத்துலயும் எப்பவும் எப்படியும் தேவைப்படுறது பணம் 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 சொல்லி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த நுவிலி விளையாடிக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். அடுத்ததாக, இன்றைய கால இளைஞர்கள் விரும்புவது பணமே புகழே என்ற தலைப்பில் பிரபாவதி அவர்களுக்கு பதிலடியாக சாட்டையடியாக தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்தது பாரதி சரவணன் அவர்கள். பாரதி சரவணன் அவர்கள் பணமே என்று தன்னுடைய வாதத்தை வைத்திருக்கிறார்கள். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்றைய கால இளைஞர்கள் எல்லாம் சோசியல் மீடியால எவ்வளவோ பணத்தை சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ஆனா மாற்றணியினர் பணத்தினுடைய அருமை தெரியாமல் அவர்கள் புகழ் புகழ் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற வாதத்தை வச்சிருக்காங்க. இன்னைக்கு சோசியல் மீடியால நிறைய ரீல்ஸ் போடுறாங்களாம். வியூஸ் போறத வச்சு அவங்களுக்கு நிறைய லைக் எல்லாம் ஏறுதான், அதன் மூலமா பணம் கிடைக்குதான். அப்ப அந்த பணத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்களாக இன்றைய கால இளைஞர்கள் இருக்கிறாங்க அப்படின்றத அவங்க ப்ரூஃபோட நமக்கு இந்த இடத்துல சொல்லி இருக்கிறாங்க. அந்த காசை விட ஒண்ணுமே கிடையாதுங்க உலகத்துல அப்படின்றதுக்கு பல உதாரணத்தை சொல்லியிருக்காங்க. அதாவது திருமணம்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த பொண்ணு வீட்டார் என்ன பார்ப்பாங்க, அந்த பொண்ணு என்ன பார்க்கும், அந்த மாப்பிள்ளை என்ன செய்யறாரு, அவர் எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு அப்படின்றத பாக்குது. சரி, அந்த ஆண் என்ன செய்யறான், அந்த பொண்ணு என்ன வேலை பார்க்குது, அது எவ்வளவு சம்பளம் வாங்குது. அப்ப இது எல்லாமே எதை மையக்கருத்தா வச்சிருக்கு? பணத்தை தானே வச்சிருக்கு. இது எப்படி இல்லைன்னு மாற்றணியினர் சொல்றாங்கன்னு சொல்லி இவங்க ஆக்ரோஷமா கேட்டிருக்கிறாங்க. மேலும் இந்த பணத்துக்காக தாங்க நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம் நிக்காம. கருவறையில இருந்து கல்லறை வரைக்கும் பணம் தாங்க பேசுது. அப்படிப்பட்ட பணத்துக்கு தாங்க இந்த இளைஞர்கள் விரும்பி இன்றைய கால இளைஞர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத சொல்லி படிப்பெல்லாம் அதை தாண்டிய அந்த பணத்தை சம்பாதிப்பதற்கான வழிவகைகளை தேடக்கூடிய இடத்தில் தான் இருக்காங்க. இதுதான் பிராக்டிக்கல் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன்னுடைய வாதத்தை இந்த இடத்துல சமர்ப்பணம் செஞ்சிருக்காங்க. ஆனா இதுக்கும் பதிலடி கொடுக்கறதுக்கு ஆணைக்கும் அடிசருக்குன்ற மாதிரி வள்ளுவனுக்கு வல்லவனும் உண்டுன்ற மாதிரி இங்க பணமெல்லாம் இல்லைங்க, புகழ் தாங்க உச்சம். அதை யாராலையும் மாற்றவே முடியாது. மாற்று கருத்து சொல்வதற்காக பேச்சாளர் நல்ல ஒரு அருமையான வாதங்களை தருவதற்கு ஆர்வத்தோடு வந்திருக்கக்கூடிய பாலச்சந்தர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். வாருங்கள் ஐயா, உங்களுடைய கருத்துக்களை தாருங்கள். நமக்கெல்லாம் குருவாய் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் ஏணியாய் விளங்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். நுவலி விளையாடி பட்டிமன்ற ரசிகர்கள் அனைவருக்கும், நடுவர் முனைவர் கவிஞர் திருமதி சபிதா பானு அவர்களுக்கும், எதிரணி பேச்சாளர்களுக்கும் எனதணி பேச்சாளர்களுக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் விரும்புவது பணமா புகழா? ஒரு அருமையான பட்டிமன்ற தலைப்பு. எதிரணியில அருமையா பாட்டு பாடி அருமையான கருத்துக்களை பேசி அசத்தி இருக்கிறார்கள். அதுல அமராவதி மேடம் ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்லிட்டு போயிருக்காங்க. அதாவது உடலுக்கு அத்தியாவசியமான சக்தியை தருவது பணமா. அப்ப அவங்க வீட்டுல பணத்தை தான் சாப்பாடா சாப்பிடுறாங்க. காலையில ஒரு கட்டு, மத்தியானம் ஒரு கட்டு,
இரவு ஒரு கட்டு சாப்பிட்டு சக்தியை பெற்று 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 கொண்டிருக்கிறார்கள். என்ன மேடம் எப்படி இப்படிலாம் பேசுறீங்க? அதுவும் இல்லாம ஒரு பாட்டு வேற பாடிட்டு போயிருக்காங்க, காசே தான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமாப்பா. அப்ப காசை தான் உங்க பூஜை அறையில வச்சு அர்ச்சனை பண்றீங்க, படையெல்லாம் போடுறீங்க, சாமியா வணங்குறீங்க, அப்படித்தானே? பணம் தான் உங்க வீட்டுல கடவுள். சூப்பர் மேடம், அருமையா சொன்னீங்க. இததான் என்னால ஜீர்ணிக்கவே முடியல. எதிரணியில பாரதி மேடம், இளைஞர்கள் பணம் பணம் என்று ஓடுகிறார்கள், பணம் தான் மதிப்பை தரும், புகழ யாரும் விரும்பல அப்படின்னு சொல்றாங்க. மேடம், புகழ் தான் வருமானத்தையே தருது. சினிமா உலக பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். கதாநாயகன் முதல் துணை நடிகர் வரைக்கும் அனைவருக்கும் ஒரே சம்பளமா தராங்க இல்லையே. அவங்கவுங்க புகழுக்கு தகுந்த மாதிரி தான் கோடிகள்ல லட்சங்கள்ல ஆயிரங்கள்ல தந்துட்டு இருக்காங்க. அப்ப புகழ் தான் ஒருத்தருடைய சம்பளத்தை நிர்ணயிக்குது. நீங்க சொன்னீங்களே இளைஞர்கள் ரீல்ஸ் போட்டு சம்பாதிக்கிறாங்கன்னு, அவங்க ரீல்ஸ் போடுறதே லைக்ஸ் வாங்குறதுக்கு தான். அவங்க எடுத்த உடனே போய் பணம் எவ்வளவு வந்திருக்கு நான் பாக்குறாங்க? இல்ல இல்ல, எவ்வளவு லைக்ஸ் வந்திருக்கு அப்படின்னு தான் பார்ப்பாங்க. புகழை நோக்கி தான் இளைஞர்கள் ஓடிக்கிட்டு இருக்காங்க. புகழணும், அப்பதான் உங்களை மதிப்பாங்க. இன்றைய இளைஞர்களை அவங்க செய்யற செயலை புகழணும். அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் புகழ்ந்து பேசணும், அதை தான் விரும்புறாங்க. பசங்கன்னு ஒரு படம், அன்புன்னு ஒரு பையன், ஓட்டப்பந்தயம் நடக்கும், அதில் அவன் கலந்துப்பான். அதுக்கு முன்னாடி வந்து தன்னுடைய குடும்பத்தினர்கிட்ட சொல்லுவான், நான் ஓடும்போது கமான் அன்பு கமான் அன்புன்னு எல்லாரும் கை தட்டணும், உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போவான். அதே மாதிரி அவன் ஓடக்குள்ள அவன் குடும்பத்தினரே எல்லாம் கை தட்டி, ஒரு சின்ன வாண்டு கூட கை தட்டும், கமான் அன்பு கமான் அன்பு கமான் அன்பு, அவன் முதல் பரிசு வாங்குவான். அதை அப்படியே அவங்க வந்து அவங்க குடும்பத்திட்ட வந்து சமர்ப்பிப்பான். அதான் அவங்களுக்கு ஊக்கமும் உற்சாகம் தந்தா அவங்க புகழை கொண்டாந்து பெற்றோர்கள் காலடியில் வைப்பாங்க. இன்றைய தமிழக இளைஞர்கள் 5 பேர் சர்வதேச விளையாட்டு போட்டியில, சிங்கப்பூர் மலேசியாவில் நடந்த சர்வதேச விளையாட்டு போட்டியில தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறாங்க. ஹரிகரன் ஒரு பையன் கராத்தையில, குமித்தோன்ற பிரிவில் தங்கப்பதக்கமும் கட்டான்ற பிரிவில் வெள்ளி பதக்கமும் வாங்கியிருக்கிறார். அவர் வந்தவாசி கமலக்கண்ணன் எம்எல்ஏவோட பையன். 14 வயசுக்கு உட்பட்ட பிரிவில் டேபிள் டென்னிஸ்ல நரசிம்மன்ற ஒரு பையன் தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காப்புல. ஏன் பிரக்யானந்தா செஸ்ல தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காப்புல. இவங்கெல்லாம் பேட்டியில் சொல்லக்குள்ள இந்த புகழையெல்லாம் என் பெற்றோர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன்றாங்க. இளைஞர்கள் விரும்புவது புகழைத்தான். நீங்க அங்கெல்லாம் போறீங்க. நெய்வேலியில் எனது நண்பர் திரு ஜே சேகர் சசிகலா அவங்களுடைய மகன் எப்பொழுதும் ஜிம்மே கதின்னு இருப்பார். ஆணையன் போட்டியில கலந்துக்க போறேன்னு எக்ஸசைஸ் செஞ்சுட்டு இருப்பாப்புல, கட்டு மஸ்தா வச்சிருப்பாங்க உடம்ப. அவங்க சுற்றி இருந்த நண்பர்கள் எல்லாம் விமர்சனம் பண்ணாங்க, வேலைக்கு போகாம இந்த மாதிரி ஜிம்மை போட்டுட்டு கட்டிட்டு அழறிய, இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்லாம் பேசியிருக்காங்க. அதெல்லாம் காதுல வாங்கல. அவங்க குடும்பத்தினர் அவங்க பையனை நீ உன் விருப்பம் போல செய், உனக்கு எது பிடிச்சோ அதை செய்யணும் செய்ய சொன்னாங்க. இன்றைக்கு தமிழகத்துல ஆணையன் போட்டியில முதல் இடத்துலையும், தாய்லாந்து நடந்த போட்டியில 2வது இடத்துலையும் வெற்றி பெற்று கோப்பையை கொண்டாந்து அவங்க அப்பா காலடியில் வச்சான். பரிசு பொருட்கள் ஒரு பெரிய மதிப்பு கிடையாது, அந்த புகழ் தான். புகழ் வந்து நம்மளை விட்டு போகாது. பணம் வரும் போகும், அதை யாரும் திருடிட்டும் போயிடுவாங்க. ஆனா புகழை யாராலையும் திருட முடியாது, அது நம்மை விட்டு போகவும் போகாது. இதுதான் உண்மை. அமராவதி மேடம் ஒன்று சொன்னாங்க, இன்றைய பெற்றோர்கள் பசங்களை திட்டிக்கிட்டே இருக்காங்க, வேலைக்கு போகல, வேலை வெட்டிக்கு போகல, வெட்டிச்சோறு சாப்பிட்றா, தண்டச்சோறு அப்படின்னு திட்டுறாங்கன்றாங்க. அது ஒரு சில பெற்றோர்கள் தான், எல்லாரும் திட்ட மாட்டாங்க. ஒவ்வொரு அப்பாவும் தம் பையனுக்கு வை, அவன் சாப்பிடுவான், வருவான், சாப்பிடுவான், அவனுக்கு வை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்றைய பெற்றோர்கள் நினைக்கிறதெல்லாம் குறைவான சம்பளமா இருந்தாலும் ஒரு வேலைக்கு போய் அந்த புகழையாவது என்கிட்ட தாப்பா, வேலைக்கு போறான், என் பையனும் வேலைக்கு போறான் அப்படின்ற புகழையாவது எனக்கு தா அப்படின்னு தான் விரும்புறாங்க. இளைஞர்களும் அதை தான் விரும்புறாங்க. இளைஞர்கள் இன்றைய இளைஞர்கள் துவண்டு விழுவாங்க.
அவங்கள தூக்கி நிறுத்துங்க, அவங்க தோல்வி அடையவங்களாம் உற்சாகப்படுத்துங்க. ஒரு பாடல், அருமையான பாடல், இந்த பாட்டை உங்க இளைஞர்களுக்கு போட்டு காட்டுங்க. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே, உள்ளம் என்றும் எப்போதும் உடைந்து போக கூடாது, என்ன இந்த வாழ்க்கை என்று எண்ணம் தோன்றக்கூடாது, எந்த மனிதன் நெஞ்சுக்குள் காயம் இல்லை சொல்லுங்கள், காலப்போக்கில் காயம் எல்லாம் மறைந்து போகும் மாயங்கள், ஒளி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும், வழி தாங்கும் உள்ளம் தானே நிலையான புகழ் காணும், யாருக்கில்லை போராட்டம் கண்ணில் என்ன நீரோட்டம், ஒரு கனவு கண்டால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் ஜெயமாகும், உயிரே மனமே நீ மாறிவிடு. அந்த பாடலை ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் நீங்க போட்டு காட்டுங்க. உளி விழும்போது வலின்னு அழுகிற எந்த கல்லும் சிலையாக முடியாது, ஏர் விழும்போது கஷ்டம் நினைக்கிற எந்த நிலமும் விளைஞ்சு நிற்காது. அது போலதான் பெற்றோர்கள் கோபத்தையும் திட்டுவதையும் கஷ்டம் நினைச்ச எந்த மகனாலும் முன்னுக்கு வர முடியாது. இதுதான் உண்மை. திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறார், ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்ல ஊதியம் இல்லை உயிருக்கு. அதாவது கொடுத்தலும் புகழ்பட வாழ்தலும் போல் உயிருக்கு வருமானம் போல் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இன்றைய இளைஞர்கள் வருமானத்தை விட புகழைத்தான் விரும்புகிறார்கள் என்ற தீர்ப்பை கூறி அசத்துவீர்கள் என்று நடுவரை கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த நுவலி விளையாடி ஊடகத்திற்கும் நன்றி பாராட்டி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக தன்னுடைய வாதத்தை அழகுபட வைத்த பேச்சாளர் பாலச்சந்தர் ஐயா அவர்களுடைய கருத்து உண்மையிலே நான் ரசித்து கேட்ட ஒன்றுன்னு சொல்லணும். ஏன்னா சில கருத்துக்களை எல்லோரும் முன்வைக்கிறார்கள், ஆனால் அது உணர்வு பூர்வமா வைக்கிற விதம்னு ஒண்ணு இருக்கு. அந்த வகையில ஐயாவுடைய கருத்துக்களுக்கு நான் தலை வணங்குகிறேன். பாலச்சந்தர் ஐயா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நியாயமா நீங்க பேசுறது அப்படின்னு சொல்லி எடுத்தோடனே அவங்கள மாற்றணியினர் வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு புகழுடைய உச்சத்தை அடைந்தவர்களுக்கு தான் தெரியும் அதனுடைய அவர்கள் வலிவேதனைகளை கடந்து அவர்கள் பெற்ற இன்பத்தை. இது தூரத்துல இருந்து பணம் பணம் பேசிக்கிட்டு இருக்கவங்ககிட்ட நம்ம அந்த நாயக்கரத்தை எதிர்பார்க்க முடியாது அப்படின்றத இந்த இடத்துல சொல்றாங்க. மேலும் அந்த பணம் வரும் போகுங்க, ஆனா அந்த பணத்தை தாண்டியது தாங்க புகழ். இத அவங்க ஏன் உணர மறுக்கிறாங்களா இல்ல மறைக்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் அவங்களுடைய வாதத்துல தெரிஞ்சிச்சு. மேலும் அந்த பணத்தை நிறைய பேர் அடிமையாகி இருக்கிறத அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, இந்த ரீல்ஸ் அவங்க சம்பளம் ஒரே முடிக்க விரும்பல. அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, இந்த ரீல்ஸ் கூட அவங்க போடுறது அந்த லைக் வாங்குறதுக்கு. அந்த லைக் எதுக்குன்னா அவங்களுடைய புகழை அடைவதற்கு. அந்த புகழுக்கு அடுத்த வாக்குல தாங்க இருக்கு அந்த பணம். இத புரியாம ரீல்ஸ் போட்டு பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு ஒரே வார்த்தையில முடிச்சிடுறாங்க மாற்று அணியினர், அதாவது எதிர் அணியினர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஆதங்கத்தோட சொல்லியிருக்காரு ஐயா அவர்கள். மேலும் அந்த தப்பான கருத்துக்களை மேலும் மேலும் வலியுறுத்தி அந்த இளைஞர்களுடைய மனதை புண்படுத்த வேண்டாம் என்றதுதான் அவங்களுடைய வாதத்துல தெரியுது. ஒரு ஒளி தாங்கக்கூடிய சிலை தான் நல்ல ஒரு அனைவரும் எடுத்து கைவணங்கக்கூடிய இடத்துக்கு வரும். அந்த மாதிரிதான் இளைஞர்கள் தன்னைத்தானே செதுக்கி கொண்டு அழகான சிற்பங்களாக மாறிக்கொண்டு வருகிறார்கள் அப்படின்றது ஐயாவுடைய வாதத்துல தெரிஞ்சிச்சு. உண்மையிலே ஐயா நிறைய பாடல்களை முன் உதாரணமாக சொல்லி அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல ஒரு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள் தன்னுடைய வாதத்தின் மூலமாக. வாழ்க வளமுடன் ஐயா. அது மட்டும் அல்லாமல் என்னுடைய தீர்ப்பு நேரத்திற்கு நான் நெருங்கி விட்டேன். ஏனென்றால் நடுவராக நுழைந்து விட்டாலே தீர்ப்பு சொல்வது என்பது ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷன் சொல்லுவாங்க. அந்த இளைஞர்கள்ட்டே அதிகமா என்ன இருக்கும், அவர்களுடைய வயதில் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ராங் சொல்லக்கூடிய அது இருக்கும் சைக்காலஜி படி. ஏன்னா அது பருவத்து கோளாறாகவும் அவர்களுடைய சூழலுக்காகவும் அவர்கள் குழப்பவாதிகளாக இருப்பார்கள் என்று சொல்வார்கள். ஆனா இங்க இன்றைய கால இளைஞர்கள் எல்லாம் அப்படியெல்லாம் இல்ல. அதெல்லாம் உடச்செறிஞ்சிட்டு எதை விரும்புகிறார்களோ அதில் விடாப்பிடியாக நின்று வெற்றி அடைகிறார்கள். அது பணமா, பணத்திலேயே இருக்கிறாங்க, புகழா, புகழ்லே இருக்காங்க அப்படின்றதுதான் வாதம். ஆனா
நம்ம பணமா புகழான்றது நம்ம சற்று உற்று நோக்கி இயல்போட நம்ம பார்க்கும்போதுதான் எதற்கு முக்கியத்துவம், எது சந்தோஷம், எது நிரந்தரம், நிலையானது, ஆழமானதுன்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்ப ஒரு நடுவராக இருந்து இருவேறு கருத்துக்களையுமே உள்வாங்கி நியாயமான கருத்தை வழங்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நான் ஒவ்வொருவருடைய வாதத்தையும் இந்த இடத்துல சொல்லணும். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சொன்னாங்க. பணம் தாங்க கல்லறை வரைக்கும் போகுது அப்படின்னாங்க. உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. பழமொழி இருக்கு, பணம் பத்தும் செய்யின்றான், பணம் பாதாள வரைக்கும் பாயின்றான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை முறியடிச்சு பேசின புகழ்காரங்க சொல்றாங்க, புகழின் உச்சத்தை அடைந்தவர்களுக்கு தாங்க அதனுடைய சந்தோஷம் தெரியும்ன்றாங்க. ஆமா, உண்மைதான். இதயத்துல ஒரு இன்பம் வருதுன்னா அவனுடைய வழிவேதனைகளை தாண்டிய வெற்றியின் மூலமாகத்தான் அவன் அந்த இன்பத்தை அடைய முடியும். உண்மைதான், அதுவும் மாற்று கருத்து இல்ல. அந்த வகையில பார்க்கும்போது அப்ப யாருக்குதான் நான் தீர்ப்பு கொடுக்கறது அப்படிங்கும் போது நானே சற்று தரலாம். அப்படிங்கும் போது ஒரு நடுவராக இருந்து பார்த்தோம்னா படிக்கக்கூடிய வயசுல இருக்க அந்த பசங்களை எல்லாம் நம்ம பணத்தினுடைய ஆசையை திணித்து அவர்களுடைய மனதை நம்ம கெடுக்க கூடாது. அந்த வகையில பார்க்கும்போது அவர்களுடைய திறனை மட்டும்தான் வெளிக்கொணரணும். அது ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி நிச்சயமாக அந்த ஒரு குழந்தையினுடைய திறனை வெளிக்கொண்டு வர வச்சு அந்த குழந்தையினுடைய உச்சமான வெற்றியை அடைய செய்யணும். அந்த வெற்றியின் மூலமாக புகழ் அவரை சார்ந்த அனைவருக்கும் கிடைக்கும். அதுதான் உண்மையான மன திருப்தி. இந்த வரக்கூடிய போகக்கூடிய பணத்திற்கு நாம் ஆசைப்பட்டு அந்த குழந்தைகளுடைய அந்த குழந்தை பருவத்தை நம்ம கெடுத்துடக்கூடாது. இதுதான் ஆங்கிலத்துல வில்லியம் ஷேக்ஸ்பியர் சொல்லியிருப்பாரு. 7 ஸ்டேஜா மனிதனுடைய அந்த வாழ்க்கையை பிரிச்சிருப்பாரு. ஒவ்வொரு பருவநிலையும் அதுல ஒவ்வொரு பருவநிலையா அடைஞ்சு வந்தாதான் அதனுடைய மகத்துவம், அதனுடைய பெருமை, அது அழகு. அதை விட்டுட்டு எடுத்தோடனே பணத்துக்கு போனா அது நல்லா இருக்காது. அந்த வகையில இன்றைய இளைஞர்கள் என்றுமே புகழுக்குத்தான் அவர்கள் அடிமைப்பட்டு இருப்பார்கள். புகழைதான் அவர்கள் உச்சமாக நினைப்பார்கள். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இதைத்தான் நம்ம கொரோனா டயத்துல கூட உணர்ந்தோம். இளைஞர்கள் மட்டும் இல்ல, அனைவருமே பணத்தை தாண்டிய ஒன்றை தான் நாம் தேடணும். அந்த ஒரு புகழாக இருக்கலாம், ஒரு மனிதாபிமானமாக இருக்கலாம். இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் இருக்கு சமுதாயத்துல. அந்த வகையில புகழை தாண்டிய ஒன்று உலகத்தில் எதுவும் கிடையாது. இன்று எத்தனையோ தலைவர்கள் நம்மகிட்ட இல்ல, ஆனாலும் அவங்களுடைய புகழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் இளைஞர்கள் நோக்கி செல்கிறார்கள். டாக்டர் அப்துல் கலாமாக இருக்கட்டும், APJ-ஆக இருக்கட்டும், இல்ல நம்ம விவேகானந்தராக இருக்கட்டும், அனைவருமே புகழின் உச்சத்தை அடைவதற்குரிய வழிவகைகளை தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த வகையில என்னுடைய தீர்ப்பு 49% பணத்திற்காகவும் 51% எப்போதுமே நிலையான புகழுக்காகவும் நான் வழங்குகிறேன். அந்த வகையில் மீண்டும் ஒரு நன்றி கூற கடமைப்பட்டு உள்ளேன். நுவலி விளையாடிய அந்த நிறுவனத்திற்கு சபிதா பானு ஆங்கில ஆசிரியர் காரைக்குடியிலிருந்து தலைவணங்கி நன்றியை கூறுகிறேன். வாழ்க வளமுடன்.